அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024 ஆண்டு ஆங்கில புத்தாண்டிற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் குரு பகவானும், தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய வீடுகளை கட்டுவதற்கும் வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிக அளவில் உள்ளது. இந்த வருடத்தின் பிற்பகுதியில் தங்களுக்கு சுப விரயம் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது நல்லது. உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். சில அன்பர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். தங்களது புத்திசாலித்தனத்தால் எந்த ஒரு செயலையும் நொடி பொழுதில் வெற்றிகரமாக செய்ய இயலும். நேர்மறையான வழிகளை கடைபிடிப்பது நல்லது. தாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழும். சில அன்பர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் உண்டாகும். சொந்தமாக தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். பெற்றோர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் செய்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் இன்னல்களை தவிர்க்க இயலும். தங்களது அன்றாட வாழ்க்கையில் நல்ல பழக்க வழக்கங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு போதை பழக்கத்தையும் தவிர்ப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு வருடத்தின் முதல் பாதியில் கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். தங்களது கடின முயற்சியின் மூலமாக பல வெற்றிகளை பெற இயலும். உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. பெண்களுக்கு எதிலும் பொறுமையும் நிதானமும் தேவை. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் நன்கு யோசித்து செயல்களை மேற்கொள்ளுங்கள். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யாரிடமும் குடும்ப விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்ல ஆதாயம் அடைவீர்கள். கோர்ட்டில் ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். தங்களது மனம் அலைபாய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் தியானம், இறை வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்த இயலும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலையும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். வெகு நாட்களாக வேலை தேடிக் கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கும் தற்சமயம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும்.